பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று திருவல்லிக்கேணியில் உள்ள பாலாடை அம்மன் பற்றி பார்ப்போம். சென்னை திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் அருகில் அமைந்திருக்கிறது சின்னமலையனூர் ஸ்ரீ பாலாடை அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில். 5 தலைமுறைக்கு முன்னதாக திருவல்லிக்கேணியில் வசித்து வந்த ஒரு பக்தர் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் மீது அதீத பக்தி கொண்டவர். ஒரு நாள் அவருடைய கனவில் தோன்றிய அம்மன் அவர் வசிக்கும் பகுதியிலேயே தான் கோயில் கொள்ளப் போவதாக அருளினாள். இதையடுத்து மேல்மலையனூருக்கு சென்ற கிருஷ்ணப்பர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் உள்ள புற்றிலிருந்து மண் எடுத்து வந்து அம்மன் சிலை வடித்து குடிசை அமைத்து அதில் எழுந்தருளச் செய்தார். அபிஷேகமின்றி பூஜைகள் செய்து வழிபடவும் தொடங்கினார். பின்னாளில் இந்த அம்மனுக்கு குழந்தைகள் பலரும் பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தார்களாம். பூஜையினால் குளிர்ந்த அம்மனுக்கு குழந்தைகள் மீது அதீத பிரியம் ஏற்பட்டது போலும். தனது சாநித்தியத்தை உணர்ந்து குழந்தைவரிடம் வேண்டி வரும் பக்தர்களின் வேண்டுதலை சடுதியில் நிறைவேற்றினாள். அவளின் சாநித்தியம் உணர்ந்த பக்தர்கள் திருமணத்தடை, மாங்கல்ய தோஷம், தீராத நோய்கள் முதலான குறைகள் நீங்க வேண்டியும் அம்மனை தேடி வந்து சரணடைய துவங்கினார்கள். அன்றிலிருந்து இன்று வரையிலும் பக்தர்களின் வாழ்வில் வளம்பொங்கச் செய்யும் வரப்பிரசாதியாக திகழ்கிறாள் இந்த பாலாடை நாயகி. மேல்மலையனூர் சென்று அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியை வழிபட முடியாத பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து அம்மனுக்கு பாலாடை அணிவித்து வழிபடுகின்றனர். இங்கு மாசி திருவிழா வெகு விசேஷம். இக்கோயிலின் கும்பாபிஷேகம் சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற போது காஞ்சி மகா பெரியவரால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். நீங்களும் பாலாடை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரம் பெற்று வாருங்கள். மலையனூர் அங்காளியே, மாக்காளி திரிசூலியே, குறி சொல்ல வாரும் அம்மா, எங்கள் குலம் காக்கும் தேவி அம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே, மாக்காளி திரிசூலியே, குறி சொல்ல வாரும் அம்மா, எங்கள் குலம் காக்கும் தேவி அம்மா. மேலும் பல கோயில்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.